வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வகுப்பில் சட்ட திருத்தத்தை முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். பார்ட் ஒரு வீடியோவை பார்த்தோம். இப்போ சட்ட திருத்தம்ங்கிறது இரண்டாவதாக பார்க்குறோம். சட்ட திருத்தம் இந்த போன தடவை பார்த்தீங்கன்னா 41வது ஆர்டிகல் வரலையும் உள்ள சட்ட திருத்தங்களை பார்த்துருப்போம். 41வது திருத்தங்கள் வரலையும் முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 42வது திருத்தத்திலேருந்து இன்னைய வகுப்பை நம்ம பார்க்கலாம். இது 4A மற்றும் 14A ஆகிய பிரிவுகளை சேர்க்க இது பயன்படுத்தப்பட்டது. அட்டவணை 7 திருத்தியிருக்கிறாங்க. இது ஜனவரி 1லேருந்து பிப்ரவரி 1, ஏப்ரல் 1 ஆகிய நாட்களில் 1977 இந்திரா காந்தியால் உள்நாட்டு அவசரநிலை பிரகடனத்தின் போது நிறைவேற்றப்பட்ட ஒரு திருத்தமாக இருக்கிறது. 42வது திருத்தம் அடிப்படை உரிமைகளை குறைப்பதற்கும் அடிப்படை கடமைகளை விதிப்பதற்கும் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சோசியலிச மதசார்பற்ற ஒரு ஜனநாயக குடியரசாக மாற்றுவதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் இது மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் உச்சநீதிமன்றம் மினர்வா மில் வழக்கு இது இந்திய ஒன்றியத்தில் 1980 கொண்டு வரப்பட்டிருக்கிற திருத்தங்களாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான திருத்தமாக தான் இந்த 42வது திருத்தம் இருக்குது. 43வது திருத்தம் பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்நாட்டு அவசரநிலை ரத்து செய்யப்பட்ட பிறகு ஏப்ரல் 13, 1978 திருத்தம் நிறைவேற்றப்பட்டது தான் இந்த 43வது திருத்தம். இது திருத்த மசோதா 42 மூலம் இயற்றப்பட்ட சுதந்திரத்துக்கு எதிரான திருத்தங்களின் சிலவற்றை ரத்து செய்கிறது. இது மொராஜி தேசாய், நீலம் சஞ்சீவ் ரெட்டி இவர்கள் காலத்தில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்புடையவர்கள். 44வது திருத்தம் இது பார்த்திங்கன்னா 134A மற்றும் 361Aவை சேர்க்கவும், பிரிவு 31, 257A மற்றும் 329Aவை ஆகியவற்றை நீக்கவும் இந்த திருத்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. பகுதி 12வது திருத்துறாங்க. பகுதி 12வது பகுதி இந்த சட்டத்தில் திருத்தம் செய்கிறாங்க. அட்டவணை 9ஐயும் திருத்துறாங்க. ஜூன் 9, ஆகஸ்ட் 1 மற்றும் செப்டம்பர் 6 ஆகிய நாட்களில் 1979 நாட்டில் உள்நாட்டு அவசரநிலை ரத்து செய்யப்பட்ட பிறகு இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. பிரிவு 19 சொத்துரிமை தவிர்க்கப்பட்டது. நிர்வாக மற்றும் சட்டமன்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை தடுப்பதற்கான மனித உரிமைகள், பாதுகாப்புகள் மற்றும் வழிமுறைகளை வழங்கி கூறுகிறது. திருத்த மசோதா 42 இயற்றப்பட்ட சில திருத்தங்கள் ரத்து செய்யப்பட்டது. 45வது திருத்தம் பிரிவு 334 ஜனவரி 25, 1980 பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் எஸ்சி மற்றும் பிசிகளுக்கான இடஒதுக்கீடு பிசியில் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவுகளுக்கான இடஒதுக்கீடு மற்றும் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களின் நியமனத்தை மற்றும் 10 ஆண்டுகளுக்கு நீடிக்கவும் இது செய்தது. 1990 வரை. அடுத்து இந்திரா காந்தி இவங்க கால் செய்யப்பட்ட முக்கியமான வழக்குகள் பார்த்தீங்கன்னா 46வது திருத்தம் 269, 286, 366 போன்ற வழக்குகள் போன்ற திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஆர்டிகல் திருத்தம் செஞ்சுருக்காங்க. அட்டவணை 7 அவங்க திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. பிப்ரவரி 7, 1983 விற்பனை வரி மீதான நோக்கத்தை விற்பனை வரி மேலே ஃபஸ்ட்டு நம்ம வரிகளை பற்றி பார்த்தோம். இப்போ இது விற்பனை வரி மீதான நோக்கம் மற்றும் அதனுடன் பொருந்தக்கூடிய முக்கியமான சரத்துக்களை திருத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு திருத்தம் தான் இந்த 46 திருத்தம். இந்த திருத்தம் மேற்கொள்வதற்கு ஜெயில் சிங் என்பவர் தான் குரல் கொடுத்துருக்காரு. அடுத்தது 47வது திருத்தம் அட்டவணை 9 தான் திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. ஆகஸ்ட் 26, 1984 அரசியலமைப்பின் 9வது அட்டவணையின் கீழ் நில சீர்திருத்த சட்டங்கள் மற்றும் இதர சட்டங்கள் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 48வது திருத்தம் ஏப்ரல் 1, 1985 பஞ்சாப் மாநிலத்தில் 2 ஆண்டுகள் வரை ஜனாதிபதி ஆட்சியை
அனுமதிக்கும் வகையில் 356வது ஆர்டிகளை கொண்டு வந்திருக்காங்க. எமர்ஜென்சி அவசர நிலை சட்டம் கொண்டு வரப்பட்டது எங்கன்னா பஞ்சாபில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் வந்து ஆர்டிகல் 48 அது சொல்கிறது. இது திருத்தம் செய்கிறது. திருத்தம் 48 சொல்லுது. அடுத்து திருத்தம் 49 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்டவணை 5 வந்து திருத்திருக்கிறாங்க. 5 மற்றும் 6 திருத்திருக்கிறாங்க. செப்டம்பர் 11 5 மற்றும் 6 திருத்தி செப்டம்பர் 11 1984 திரிபுராவை பழங்குடியினர் மாநிலமாக அங்கீகரித்து திரிபுரா பழங்குடி பகுதியில் தன்னாட்சி மாவட்ட கவுன்சிலை உருவாக்க உதவுவதாக இந்த ஆர்டிகல் 49 பயன்படுத்தியிருக்கிறாங்க. சட்டத்திருத்தம் 49 பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்தது சட்டத்திருத்தம் 50 அதே வருஷம் செப்டம்பர் 11 1984 பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை குறைப்பதற்கான தொழில்நுட்ப திருத்தம் சொத்து மற்றும் தகவல் தொடர்பான உள்கட்டமைப்பு பாதுகாப்பதாக பணியாளர்களை உள்ளடக்கியிருந்ததாக தான் 50வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 51வது திருத்தம் பிரிவு 330 மற்றும் 332வது பிரிவை மேற்கொண்டிருக்கிறாங்க. திருத்தம் ஜூன் 16 1986 மக்களவையில் நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பட்டியல் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குதல் தொடர்பாக 51வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் இந்த இடஒதுக்கீடு வழங்குதல் பொருந்தும். 52வது திருத்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இது 10வது அட்டவணையை திருத்தியிருக்கிறாங்க. 10வது அட்டவணை திருத்தி அதை சேர்த்துருக்கிறாங்க. மார்ச் 1 1985 கட்சி தாவல் தடை சட்டம் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவல் ஏற்பட்டதால் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய அனுமதி வழங்கியது. இதை கட்சி தாவல் தடை சட்டம் 1985 மார்ச் 1. இருப்பினும் 10வது அட்டவணையில் பத்தி 7 கிகோடா கோலோகான் என்பவர் வந்து அப்புறம் சச்சில் ஹூ என்பவர் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வழக்கை தொடர்ந்துருக்கிறாங்க. இது மூலியமாக 368 மீறியதற்காக உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. இது ராஜீவ்காந்தி மீது அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது 53வது பிரிவு 371 நீ சேர்க்கவும் அப்படி ஒரு ஆர்டிகல் உருவாக்கியிருக்கிறாங்க. அருணாச்சல பிரதேசத்தோடு தொடர்புடைய ஒரு வழக்கு தான் இது. அருணாச்சல பிரதேசம், மிசோரம் போன்ற மாநிலங்களோடு தொடர்புடைய ஒரு சட்டத்திருத்தம். அடுத்து 54வது சட்டத்திருத்தம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்திய தலைமை நீதிபதிகளுடைய சம்பளத்தை அதிகரிப்பதோடு தொடர்புடைய ஒரு ஆர்டிகல் தான் 54. ஆர்டிகல் 55 என்ன சொல்லுச்சுன்னா, அருணாச்சல பிரதேச மாநிலத்துடன் தொடர்புடைய ஒரு சரத்தாக இருக்கிறது. இங்குள்ள ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஆளுநர்களுக்கு வந்து சிறப்பு அதிகாரங்கள் வழங்குவது தொடர்பாக உள்ளது தான் 55வது சட்டத்திருத்தம். 56வது சட்டத்திருத்தம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கோவா மாநிலத்துடன் தொடர்புடையது தான் இந்த 56வது திருத்தம். 57வது திருத்தம் வந்து என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களில் பட்டியல் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குதல் தொடர்பாக வெங்கட்ராமன் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது தான் 57வது சட்டத்திருத்தம். 58வது சட்டத்திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசின் உண்மையான ஹிந்தி மொழிபெயர்ப்பை தேதியின்படி வெளியிடவும் எதிர்கால திருத்தங்களின் உண்மையான ஹிந்தி மொழிபெயர்ப்பை வெளியிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பு எழுதியிருக்கிறாங்க, அது எந்த மொழியில் இருக்க சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அது என்ன பண்ண, ஹிந்தி மொழிபெயர்ப்பை வந்து தேதியிடவும், எப்போ அது ஹிந்தி மொழிபெயர்த்தாங்க அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க ரெக்கார்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. 59வது திருத்தம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்தில் 3 ஆண்டுகள் வரை ஜனாதிபதி ஆட்சியை அனுமதிக்கும் வகையில் அமைக்கப்பட்டது. 356 திருத்திருக்கிறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் அவசர நிலை விதிக்க அனுமதி வழங்கும் வகையில் 352 மற்றும் 359A வந்து திருத்தப்பட்டது.
அடுத்து 60வது திருத்தம் 276வது ஆர்டிகளை திருத்தியிருக்கிறாங்க. இது தொழில் வரி அதிகபட்சமாக ரூபாய் 250 இருந்து 2500ஆக அதிகரித்தது. இதான் 60வது திருத்தம். 61வது திருத்தம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 326வது ஆர்டிகளை திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வயது வந்தோர், அதாவது மார்ச் 28 1989 வாக்களிக்கும் உரிமைக்கான வயதை வந்து 21 18ஆக குறைத்தார்கள். நீங்கள் வாக்களிக்கும் வயது வந்து 21 18ஆக குறைக்கப்படுது. எப்போன்னா 61வது ஆர்டிகல் இது திருத்தத்தில் தான். அடுத்து 62வது திருத்தம் எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு 10 ஆண்டுகள் நீடித்தல் மற்றும் பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்றங்களில் ஆங்கில இந்திய உறுப்பினர்கள் நியமித்தல். இது விபி சிங் தலைமையில் நடந்தது. அடுத்து 63வது திருத்தம். இது பஞ்சாப் மாநிலத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருந்துச்சு. இது ஒரு அவசர நிலை பிரகடனமாக இருந்தது. 64வது திருத்தம். இது பஞ்சாப் மாநிலத்துடையது. 3 ஆண்டுகள் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, 3 ஆண்டுகள் மட்டும் 6 மாதங்கள் ஜனாதிபதி ஆட்சியை அனுமதிக்கும் வகையில் அமைக்கப்பட்டது தான் இந்த 64வது திருத்தம். ஸோ இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் தொடர்புடைய திருத்தங்கள் எந்தெந்த பஞ்சாப் மாநிலத்தோடும் உள்ள அவசர நிலை திருத்தங்களோடு தொடர்புடைய திருத்தங்கள் எதுங்கிறத என்ன பண்ணீங்க தனியாக வரிசைப்படுத்தி படிச்சிட்டிங்கன்னா மனசில் அப்படி இருக்கும். ஏன்னா பஞ்சாப் மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனத்தில் தொடர்புடைய திருத்தங்கள் வந்து இதுவரையிலையும் நம்ம 3 அல்லது 4 பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் வரிசைப்படுத்தி படிச்சிங்கன்னா நாளைக்கு இதோட தொடர்பில்லாத எது அப்படி ஒரு வினா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருத்தம் 65. இதில் என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஜாதி மற்றும் பட்டியல் அதனது எஸ்சி மற்றும் எஸ்டி பழங்குடியினர்களுக்கான தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்டது. அதன் சட்டப்பூர்வ அதிகாரங்கள் அரசியலமைப்பில் குறிப்பிட்ட பகுதியில் சேர்க்கப்பட்டது. அடுத்து 66வது திருத்தம். இது நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 67வது திருத்தம். பஞ்சாப் மாநிலத்தில் 4 ஆண்டுகள் வரை ஜனாதிபதி ஆட்சி அனுமதிக்கும் வகையை கொண்டு வரப்பட்டது. 67. அடுத்து 68வது திருத்தம். பஞ்சாப் மாநிலத்தில் 5 ஆண்டுகள் வரை ஜனாதிபதி ஆட்சி அனுமதிக்கும் வகை திருத்தப்பட்டது. சந்திரசேகர் ஆசாத். 69வது திருத்தம். இது பிவி நரசிம்மராவ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இது டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசத்திற்கு சட்டமன்றம் அமைச்சர்கள் மற்றும் குழுவை வழங்க அமைக்கப்பட்டது. 70வது திருத்தம். ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் கல்லூரியில் டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசம் மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகியவை சேர்க்கவும் கொண்டு வரப்படுது. இப்போ ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்களையும் சேர்க்கணும். டெல்லி போன்ற புதுச்சேரி போன்ற மாநிலங்களையும் ஜனாதிபதி தேர்வு செய்வதற்கான அந்த ஜனாதிபதியை தேர்தலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. 71வது திருத்தம். இது கொங்குனி, மணிப்புரி மற்றும் நேபாளி ஆகியவற்றை அதிகாரப்பூர்வ மொழியாக சேர்க்கப்பட்டது. கங்கர் தயாள் சர்மா என்பவர் தலைமையில். 72வது திருத்தம். திரிபுரா மாநிலத்தின் சட்டமன்றத்தில் பட்டியல் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது. பட்டியல் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது இது 72வது திருத்தம். 73வது திருத்தம். என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிராமங்களில் 3 நிலைகள் நிர்வாகமாக பஞ்சாயத்து ராஜ்யத்தை சட்டப்பூர்வமான விதிகள் உருவாக்கப்பட்டது. 73. 74 என்ன பார்த்தீங்கன்னா நகரங்கள் தொடர்பானது. நகரிகாம்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நிலை நிர்வாக உள்ளூர் நிர்வாகமாக அமைக்கப்பட்டது. 75 என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடகை கட்டுப்பாட்டு தீர்ப்பாயங்கள் அமைப்பது. இப்போ வந்து வீடுகள் வாடகை எடுப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா அது கண்ணம்னான்னு வாடகை ஒருத்தர் கொடுப்பாங்க. அது ஒரு விதிமுறைகள் அமைக்கணுங்கிறது தான் 75வது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்து 76வது திருத்தம். என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டத்தை சேர்ப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு உடன் தொடர்புடையது தான் 76வது திருத்தம். 77வது திருத்தம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டி ஊழியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதன் மூலம் தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. 77. 78வது திருத்தம். இது 9வது அட்டவணையை மேற்கொண்டுக்கிறாங்க. இதுவும் நில சீர்திருத்த சட்டத்துடன் தொடர்புடைய ஒரு திருத்தமாக தான் இருக்குது. 78. அடுத்து 79. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீட்டையும் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களின் நியமனத்தையும்
10 ஆண்டுகள் நீடிக்கவும் கொண்டு வரப்பட்டது. 2010 வரை நீடிக்கவும் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது யாருன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. 80வது திருத்தம் 2000 மாநிலங்களுக்கும் மையத்திற்கும் இடையில் அனைத்து வரிகளையும் ஒருங்கிணைத்து பகிர்ந்து கொள்வதன் மூலம் வரி கட்டமைப்பு எளிமைப்படுத்த 10வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைக்க செய்யப்பட்டது தான் இந்த 80வது திருத்தம். 81வது திருத்தம் இந்த 2000 நிலுவையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதில் SC/ST இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டது. 82வது திருத்தம் வந்து SC/STயினுடைய வேட்பாளர்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு, தகுதி மதிப்பெண்கள் மற்றும் பிற அளவுகோல்களை தளர்த்தல் அனுமதிக்கவும். அப்போ SC/STகளுக்கு இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து 50 மதிப்பெண்கள் எடுத்தால் வேலை, SC/STக்கு வந்து 45% எடுத்தால் வேலை அப்படின்னு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து இந்த 82வது திருத்தத்தில் மேற்கொண்டிருக்கிறாங்க. 83வது திருத்தத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்ய நிறுவனங்களில் பட்டியல் சாதியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குதல் கொண்டு வரப்பட்டது. இது எங்கன்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து 84வது திருத்தம், இது மாநில வாரியாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதாவது நாடாளுமன்ற இடங்களை வந்து மாநில வாரியாக பகிர்ந்தளிக்க தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களை நீடித்து காட்ட துல்லியமாக காட்டவும் கொண்டு வரப்பட்டது தான் 84வது திருத்தம். 85வது திருத்தம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா SC/ST ஊழியர்களின் பதவி உயர்வுகளில் விளைவான மூப்புத்தன்மை பாதுகாப்பதன் தொழில்நுட்ப திருத்தம். இப்போ மூப்புத்தன்மை அப்படின்னு வயது முதிர்ந்தோர் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீதிபதிகளுக்கு பற்றி 60லேருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது சொன்னோம், சம்பளம் உயர்த்தப்பட்டதுன்னு பார்த்தோம். அதே போல் SC/ST ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகள் என்ன பண்ணுறாங்க, விளைவாக அவங்க வயது அதிகரிச்சிருந்துன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பதவி உயர்வு வழங்கணும், வயது அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 86வது திருத்தம், இது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 14 வயது வரை உள்ள அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் என்று 86வது திருத்தம் மேற்கொள்கிறது. யாருன்னா இது APJ அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருக்கும்போது நடைமுறைக்கு வந்தது. 87வது திருத்தம், இது என்ன பார்த்தீங்கன்னா மாநில வாரியாக பகிர்ந்தளிக்கப்பட்ட தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையாக கொண்டது. 88வது திருத்தம் என்ன பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இது வந்து சேவை வரி டாக்ஸி GST இருக்கு இல்லையா, GST குட்ஸ் சர்வீஸ் டாக்ஸி GST தொடர்புடையது தான் 88வது திருத்தம். 89வது திருத்தம் என்ன பண்ணிக்க பார்த்தீங்கன்னா 2013 பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் தேசிய ஆணையம், பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையம் ஆகியவை பிரிக்கப்பட்டது. 90வது திருத்தம் செப்டம்பர் 28, 2003 போடோலாந்து பிரதேசம் பகுதி தொடர்பாக அசாம் சட்டமன்றத்தில் ஒதுக்கீடுபடுது. இது போடோலாந்து கிடையாது, இது நாகாலாந்து. நாகாலாந்து பிரதேச பகுதி தொடர்பான அசாம் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது தான் 90. 91வது திருத்தம், இது என்ன பண்ணியா பார்த்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா 85வது சட்ட திருத்தத்தில். அதே போல் சட்டமன்றங்களின் எண்ணிக்கையை 15% கட்டுப்படுத்தவும் கட்சித்தாவல் எதிர்ப்பு சட்டங்களை வலுப்படுத்தவும் கொண்டு வரப்பட்டது தான் 91வது திருத்தம். 92வது திருத்தம் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கா பார்த்தீங்கன்னா போடோ, டோக்ரி, சந்தாலி மற்றும் மைத்திலி ஆகியவை அதிகாரப்பூர்வ மொழிகளாக இந்தியாவில் சேர்க்கப்பட்டது 92வது திருத்தம். 93வது திருத்தம் என்ன பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட OBC பிரிவினருக்கு இடஒதுக்கீடு 27ஆக வழங்குவதை சாத்தியமாக்க கொண்டு வரப்பட்ட திருத்தம் தான் 93வது திருத்தம். இது மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 94வது திருத்தம், இது எங்கன்னா ஜார்க்கண்ட் புதிதாக உருவாக்கப்பட்ட ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் மத்திய பிரதேசம் மற்றும் ஒரிசா உள்ள பழங்குடியினருடைய நலத்துறை அமைச்சகத்தால் இது வழங்கப்பட்டது. அவங்க தான் செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 95வது திருத்தம், இது பார்த்தீங்கன்னா SC/ST மக்கள் இடஒதுக்கீடுகளுடன் தொடர்புடைய ஒரு திருத்தமாக தான் இருக்கிறது. இது பிரதீபா பட்டேல் தலைமையில் கொண்டு வரப்பட்டது.
96வது திருத்தம், இது ஒரியா என்ற இடத்தில் ஒடியா என்ற வார்த்தை மாற்றுது. இப்போ வந்து ஒடிசான்னு சொல்கிறோமா இல்லையா, ஒடிசா, இன்றைக்கி வந்து ஒடிசாங்கிறோம், ஒரியாங்கிறோம். அந்த லாங்குவேஜ் ஒரியாங்கிற லாங்குவேஜ் பேசப்பட்டது, ஒடிசிங்கிற லாங்குவேஜ் பேசப்பட்டது. அந்த ஒடிசியை தான் ஒடிசியா, ஒடியாங்கிறது வந்து ஒடிசி, ஒடியா, ஒரியாங்கிற வார்த்தையை ஒடிசியா அப்படின்னு மாற்றத்தில் பண்ணியிருக்காங்க. இது 96வது திருத்தம். 97வது திருத்தம் என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, தொழிற்சங்கங்கள் என்ற வார்த்தைக்கு பிறகு கூட்டுறவு சங்கங்கள் என்ற சொல்லை சேர்த்து கூட்டுறவு சங்கங்கள் என்று அழைக்கப்பட்டது. தொழிற்சங்கங்கள் என்ற வார்த்தை தூக்கிட்டு கூட்டுறவு சங்கங்கள் என்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டது. தொண்ணூற்றி 8வது திருத்தம், 371வது ஆர்டிகளை திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. ஹைதராபாத் கர்நாடகா பிராந்தியத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க கர்நாடக ஆளுநருக்கு அதிகாரம் அளிப்பது தான் பிரணாப் முகர்ஜி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹைதராபாத் மட்டும் கர்நாடகா மாநிலத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் தான் 98வது திருத்தம். அடுத்து 99வது திருத்தம், கோவா, ராஜஸ்தான், திரிபுரா, குஜராத் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட 29 மாநிலங்களில் 16 மாநில சட்டமன்றங்கள் மத்திய சட்டத்தை அங்கீகரித்தன. இதனால் இந்திய ஜனாதிபதி இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க முன் வந்தது. இந்த திருத்தம் அக்டோபர் 16, 2015ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. நரேந்திர மோடி காலத்தில். அரசியலமைப்பு முதல் அட்டவணையின் 100வது திருத்தம், ஜூலை 1, 2017 அன்று சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்துவது ஜிஎஸ்டி. புரியுங்களா இல்லையா? இந்த ஜிஎஸ்டிங்கிற இதை வந்து நம்ம பார்த்தோம். இதுதான் அறிமுகப்படுத்த நடைமுறைக்கு வந்தது. இதுதான் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது எப்போன்னா 2017 ஜூலை 1. கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க தேர்வில். 102வது சட்ட திருத்தம், இது வந்து ராம்நாத் கோவிந்த் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கான அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கியது. 103வது திருத்தம், இது என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, பட்டியல் பழங்குடியின சாதியினருக்கு இடஒதுக்கீடோடு தொடர்புடைய ஒரு ஆர்டிகலாக தான் 13 இருக்குது. 104வது திருத்தம், இது எஸ்சி எஸ்டி வகுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 10 ஆண்டுகளுக்கு, அதாவது 2030 வரை நீடிக்க வழிவகை செய்தது. அடுத்தது 105வது திருத்தம், சமூக ரீதியாக கல்வி ரீதியாகவும் பின்தங்கி பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினரை அடையாளம் காண மாநில அரசுகளின் அதிகாரத்தை மீட்டெடுக்க இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 106வது சட்ட திருத்தம், செப்டம்பர் 28, 2023 மக்களவை 330A, மாநில சட்டமன்றங்கள் 332A, டெல்லி சட்டமன்றம் 239AA ஆகியவற்றை 3 1 பங்கு இடங்களை நடைமுறைக்கு வந்த பிறகு 15 ஆண்டுகளுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தொடர்பாக திரௌபதி முர்மு இந்தியாவில் வசிப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை உறுதி செய்தது. இந்தியாவில் வசிக்கும் பெண்களுக்கு என்ன குடியுரிமை வழங்குவதை பற்றி கூறியது தான் இந்த 106வது திருத்தமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான தலைப்புகளிலிருந்து இந்த திருத்தங்கள், இந்திய அரசியலுடைய சட்ட திருத்தங்கள் என்ற தலைப்பில் மொத்தம் 106 திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த 106 திருத்தங்களில் நம்ம இன்றைய வகுப்பில் நிறைவு செய்வோம். நன்றி.